ஹலோ, ஃப்ரைடேனாலே சாம்பார் தானே. நான் எப்போவுமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார் தான் வைப்பேன். அந்த சாம்பார் வந்து பேச்சுலர் சாம்பார். பருத்து அரைச்சி சாம்பார் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு வரமிளகா, அப்புறமா தேங்காய், துருவன தேங்காய் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற காய் போட்டுட்டு வணக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பேஸ்ட் இதில் ஊற்றிட்டு பருப்பு, அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிற வேண்டியதுதான். கருவேப்பிலை, மல்லியெல்லாம் போட்டு. எனக்கு என்னமோ கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மசாலா பத்தலன்னு நினைக்கிறேன். அதனால சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் வச்சுருந்தேன். ஒரு குக்கரில் பொங்கலை மொத்தமாக செஞ்சுட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணி ஒன்று ஸ்வீட் ஆக்கிடுவேன், இன்னொன்று வெண்பொங்கல் ஆக்கிடுவேன். அதே மாதிரி வெல்லமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் ஊற்றி கலக்கியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் ரைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி